2 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். இன்றைக்கு 1 முதல் அதே 2ஆம் அதிகாரத்தில் 13 தொடங்கி 25 வரை உள்ள வசனங்களை நாம் படிப்போம். முதலாவது நான் வாசித்த பின்பு நாம் தியானிப்போம். நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். மேலான அதிகாரமுள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செயல்களுக்கு ஆக்கினையும் நன்மை செயல்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியுன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சுவாதீனமுள்ளவர்களாக இருந்தும் உங்கள் சுவாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சவுடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். வேலைக்காரரே, அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும்போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும்போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன் பிரீதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காய் பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சோடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரி பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவை மேல் சுமந்தார். அவருடைய தளம்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள். இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பெரும் கண்காணியுமாயிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். 13ஆம் வசனத்தை மீண்டுமாக நாம் பார்ப்போம். நீங்கள் மனுஷருடைய கட்டளை யாவற்றுக்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். அதாவது இந்த 13ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை உள்ள வசன பகுதியிலே ராஜாக்கள் அல்லது ஆட்சியாளர்களுக்கு நாம் எவ்வளமான கடமைப்பட்டவர்கள் என்பதை அந்த வசன பகுதிகள் சொல்லுகின்றது. இதனுடைய ஏன் அப்படி சொல்கிறார்னா, நம்ம ஏற்கனவே அந்த 2ஆம் அதிகாரத்தில் படித்தோம். கர்த்தருடைய வசனத்தின் அடிப்படையிலே கிறிஸ்தவர்கள் வாழ வேண்டும். அடுத்ததாக கிறிஸ்து தெரிந்து கொள்ளப்பட்ட கல்லாக இருந்தார் என்று பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது 12ஆம் வசனத்தில், பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போய் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. இந்த இடத்துல அந்நியர்களும் பரதேசிகளுமாக இருக்கிற வார்த்தையை குறித்து நாம் சென்ற வாரத்தில் பார்த்தோம். நாம் மேசியாவுடைய ராஜ்யத்தின் குடிமக்கள். நிச்சயமாக அந்த ராஜ்யம் ஒரு நாள் ஸ்தாபிக்கப்படும் போது நாம் அதிலே குடிமகனாக இருப்போம் அல்ல குடிமகளாக இருப்போம். ஆனால் இப்போது நாம் அந்த ராஜ்யத்திற்கு பாத்திரப்பட்டவர்களாக இருந்தாலும் நாம் அந்நியர்களாக இருக்கின்றோம். எங்கே இருக்கின்றோம்? நாம் இருக்கிற ஒவ்வொரு நாடும், இப்போ நம்ம கிறிஸ்தவர்களாக நம்ம எங்கே இருந்தாலும் சரி, இது இந்தியாவாக இருக்கிறது, கிறிஸ்தவர்கள் இல்லாத நாடுகளில் இல்லை என்றே சொல்ல முடியும். பல்வேறு முஸ்லீம் நாடுகளில் பார்த்தால் கூட இன்றைக்கி ஒரு சிலராது கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள். ஒருவேளை இல்லாமல் இருந்தால் கூட அது நமக்கு பிரச்சனை இல்லை. நாம் என்ன அறியணும்னா, நாம் எந்த நாட்டில் இருக்கிறோமோ அந்த நாட்டிலிருந்து நாம் பார்க்கும்போது நாம் பரலோக ராஜ்யத்தினுடைய குடிமக்கள், ஆனால் பரதேசிகளைப் போல இருக்கிறோம். ஏன்னா ராஜ்யத்தினுடைய முழுமையை நாம் இன்னும் அனுபவிக்க முடியவில்லை. சரி, அப்போ நான் பரலோக ராஜ்யத்தின் குடிமகன் என்று சொல்லிவிட்டு நாம் மனம் போல் வாழலாமா? அப்படி கிடையாது. அதனால தான் அவர் சொல்கிறார், நீங்கள் மனுஷருடைய கட்டளை யாவற்றின் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். ஏன்னா உலகத்தின் ராஜா இயேசு கிறிஸ்து, அவருடைய குடிமகனாக நாம் வாழ்கின்றோம். அவர்தான் இந்த நாட்டிலே நம்மை பிறக்க வைத்திருக்கின்றார். அவர்தான் இந்த நாட்டினுடைய ஆட்சியாளரை அனுமதித்திருக்கின்றார் அல்லது நியமித்திருக்கின்றார்.
இப்படி இருக்கும்போது இந்த நாட்டினுடைய சட்டத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியது கட்டாயமாக இருக்கு. எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, அந்த நாட்டில் இருக்கிற கிறிஸ்தவன் அந்த நாட்டு சட்டத்தை கீழ்ப்படியும். ஒன்று புரிஞ்சுடுங்க, நம்முடைய நிலையான குடியுரிமை பரலோகம். இந்த பூமியிலே நாம் பரதேசிகள் தான், சோஜானஸ். ஆங்கிலத்தில் சொன்னால் நாடு இல்லாமல் வாழ்கிறவரை போன்றவர்கள், சோஜானராக நம்ம வாழ்கிறோம். ஆனால் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் மனுஷருடைய கட்டளையில தான் அவைகள். நம்முடைய ஒவ்வொரு நாட்டுடைய அரசியல் சட்டத்தை யார் உண்டாக்குனா? மனுஷன்தான் உண்டாக்குனா. பைபிள் தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை மேலானது. எந்த நாட்டுடைய அரசியல் சட்டமும் இதற்கு கீழானது. அந்த வார்த்தை சொல்கிறது, மேலான வார்த்தை சொல்கிறது, தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, தேவனுடைய சட்டம் சொல்கிறது. நீ எந்த நாட்டில் இருக்கிறாயோ அந்த நாட்டு சட்டத்துக்கு கீழ்ப்படி. சிலர்கள் அப்போ தான் நம்ம யோசிக்க வேண்டி வரும், யெகோவா சாட்சியினர் என்ன செய்கிறாங்க, அப்படியானால் அவர்கள் உண்மையிலே கிறிஸ்தவர்களா? கேட்க வேண்டிய கேள்வி. ஏன்னா அவங்க அதை ரெபல்லியனே எடுக்கிறாங்க. சரி, அப்படியானால் நமக்கு ஒரு விதிவிலக்கு இருக்கிறது. அது என்னவென்றால், யெகோவா சாட்சியினங்க கொடியை கூட வணங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பைபிள் அப்படி சொல்லலை. அந்த நாட்டு மனுஷருடைய கட்டளைகள் தெளிவாக இருக்கிறது. மனிதர்களுடைய கட்டளைக்கும் கீழ்ப்படியுங்க. ஆனால் பைபிளில் ஒரு விளக்கம் இருக்கிறது. அது என்னவென்றால், அதை நம்ம எங்கே பார்க்க முடியும் என்றால், அப்போஸ்தலர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 4:18 படிக்கின்றேன். அவர்களை அழைத்து இயேசு நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். யார்? யூத மத தலைவர்கள். அப்போது அவர்கள் என்ன பதில் சொல்கிறாங்க பாருங்கள். பேதுரும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாக இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். அப்போ என்னது? இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுவதற்கு கூடாது என்று ஒரு சட்டம் இருக்குமானால் அங்கே மட்டும் நான் கேட்கலாம், உரிமையோடு கேட்கலாம். இதை நாங்கள் எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவித்தது, எங்களுக்கு சமாதானம் சந்தோஷத்தை தருவது, எங்களுக்கு நித்திய வாழ்க்கையை தருவது, நித்திய ராஜாவாக இருக்கிறவர், அவருடைய நாட்டுடைய குடிமகனாக இருந்துவிட்டு நாங்கள் அதை எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? அந்த ஒரு கேள்வியை நாம் துணிச்சலாக கேட்கலாம். மற்றபடி அனைத்து சட்டங்களுக்கும் கீழ்ப்படி. நம்முடைய நாட்டு கொடி நாம் சல்யூட் செய்ய வேண்டும் என்று அரசாங்கம் சொல்கிறதென்றால், நாம் அந்த கொடி ஏற்றப்படுகிற இடத்துல அதற்கான முழு மரியாதையும் செலுத்த வேண்டும். அப்படி ஒருவன் செலுத்தாமல் இருந்துவிட்டு தன்னை கிறிஸ்தவன் என்று சொல்வானானால் அது கேள்விக்குறி. அவன் உண்மையான கிறிஸ்தவனா, பைபிளை அறிந்தவனா என்பது கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது. சரி, அது ரொம்ப தெளிவாக சொல்ல பாருங்கள். அடுத்தது அது மேலும் விளக்குறார், மொட்டையை விடலை. 14ஆம் வசனம், மேலான அதிகாரமுள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். ராஜாவுக்கு மட்டும் அல்ல, அதிகாரிகள். அதாவது இதில் ஒரு அருமையான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரின்சிபல், ஒரு நாட்டுக்கான இலக்கணம் என்னென்னா, அல்ல நல்ல அட்மினிஸ்ட்ரேஷனுக்கான இலக்கணம். ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேஷனுக்கான இலக்கணம் என்னதான் தெரியுமா? தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினை செலுத்த வேண்டும். அதாவது தீமை செய்கிறவர்களை அந்த நாடு தண்டிக்க வேண்டும். நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சி செய்ய வேண்டும். இதுதான் ஒரு நாட்டுடைய இலக்கணம். நம்ம ஊரில் அதுக்கு ஒரு வார்த்தை உண்டு, லக்ஷ்மண ரேகைன்னு சொல்லுவாங்க அரசியலில். அது புராணங்கள் உள்ள வார்த்தை. ஆனால் அரசியல் அதை எப்படி பயன்படுத்துவார்கள் என்றால், ஒரு நீதி வலுவாமல் அந்த நீதியுடைய எல்லைக்குள்ளாக நின்று செயல்பட வேண்டும். ஆனால் அப்படி எந்த நாடுகளிலே இன்றைக்கு செயல்படுகிறாங்கிறது கேள்விக்குறி. உலகத்தில் பல நாடுகளுடைய செய்தியை நம்ம இன்றைக்கி பத்திரிகையில் படிக்கிறோம், செய்திகளில் வாசிக்கிறோம். எந்த நாட்டிலையாவது ஆட்சியாளர்கள் இந்த இலக்கணத்தின்படி இருக்கிறார்களா? ஒருவேளை யூரோப்பிய நாடுகளிலே சில நாடுகளிலே ஓரளவு இருக்கலாம் என்று கருதலாம். ஆனால் தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸில் அல்லது பல
பல ஆப்பிரிக்க நாடுகளில் கூட அல்லது சர்வாதிகாரிகளுடைய நாடுகளில் இதற்கு நேர தலைகளாகத்தான் நிர்வாகம் நடக்குது. தீமை செய்கிறவர்களுக்கு பாதுகாப்பும் அப்பாவிகளுக்கு அநியாயம் செய்கிறதான ஒரு நிர்வாகம் உலகத்தில் நடக்குது. சரி, இது ஏன் இதை காட்டுகிறேன் என்றால், இதுவும் கிறிஸ்துவை தான் காட்டுகிறேன் என்றால், கிறிஸ்துவின் ஆட்சியில் மட்டும்தான் இது சரியாக நடைபெறும். புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தின மனுஷனுடைய அறியாமை அடக்குவது தேவனுக்கு சித்தமாக இருக்கிறார். அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு எதிர் மனப்பான்மை உள்ள நீங்கள் வாழ்ந்தாலும் கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் தொடர்ந்து நன்மை செய்ய வேண்டும். நாம் வாழுகிற நாட்டிற்கு நன்மை செய்ய வேண்டும். நம்முடைய நாட்டுக்கு நம்ம எப்படி நன்மை செய்ய முடியும்? நன்றாக உழைக்கலாம், நம்முடைய வரிகளை நேர்மையாக கட்டலாம், எந்த விதமான சட்டத்துக்கு விரோதமான காரியங்களில் நாம் ஈடுபடக்கூடாது. அதுதான் ஒரு கிறிஸ்தவன் வாழுகிற நாட்டிலே செய்ய வேண்டியது. அதான் பாருங்கள், அப்படி செய்யும்போது மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இதெல்லாம் நீதி வலுவாத நாடுகளிலே தான். சரி, நீதி வழுவி போன நாடுகளிலே அதனால் நாம் நீதி வழி வாழ வேண்டும் என்று நமக்கு பைபிள் சொல்லலை. அதையும் கவனித்து கொள்ள வேண்டும். அடுத்தது, சுவாதீனமுள்ளவர்களாக இருந்தும், ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. தட் மீன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லை, மீட்கப்படுதல் என்று சொல்லும்போது அடிமைத்தன சந்தையிலிருந்து வெளியே கொண்டு வந்து விலை செலுத்தி வெளியே கொண்டு வந்து விட்டு விடுதல், அதுதான் சுவாதீனம். யூ ஆர் ஃப்ரீ டு கோ. தட் மீன்ஸ் இன் மாரல் சென்ஸ் த லிபரேஷன் இன் கிரைஸ்ட், வாட் இட் மீன்ஸ், யூ ஆர் ஃப்ரீ டு சூஸ் யுவர் ஓன் கோர்ஸ் ஆஃப் லைஃப். உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் முழுவதுமாக உங்கள் விருப்பப்படி தீர்மானிக்க உரிமை உடையவர்கள் கிறிஸ்தவன். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. எல்லா உரிமையும் கொடுத்திருக்கிறார். நாம் யாருக்கும் அடிமைகள் இல்லை. ஆனால் உங்கள் சுவாதீனத்தை துர்க்குணத்துக்கு மூடலாக கொண்டிராமல், தட் மீன்ஸ் இந்த ஃப்ரீடத்தை, அதான் இப்படி ஃப்ரீடத்துக்குள்ளே போய் இருந்துட்டு நான் மனம் போல வாழ்வேன்னு சொல்லக்கூடாது. இந்த ஹைபர் கிரேஸ் என்கிற ஒரு போதனை இருக்கிறது கிறிஸ்தவத்துக்குள்ள. இன்றைக்கு நம்ம தமிழ்நாட்டிலையும் கொஞ்சம் பாப்புலராகி வருகிறது. அந்த ஹைபர் கிரேஸில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யூ ஆர் ரிடீம்டு, நீங்கள் மீட்கப்பட்டு விட்டீர்கள் பை கிரேஸ். தட் இஸ் ட்ரூ. அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் கரெக்ட் தான். ஆகவே யூ கேன் லிவ் எ லைஃப் without having any boundary, even in moral life, because God has forgiven you. அப்படி பைபிள் சொல்லவே இல்லை. அங்கே தான் அவங்க they pervert the grace. இங்கே என்ன சொல்லுவார், சுவாதீனம் உள்ளவங்க இருக்கீங்க, God has redeemed you, freed you, you are a free moral citizen of the kingdom of heaven. பட் நீங்கள் என்ன சொல்லக்கூடாது, அது துர்க்குணம் செய்வதற்கு கவராக யூஸ் பண்ணிடக்கூடாது. இனி என்ன செய்யலாம், கர்த்தர் விடுச்சாச்சு, எல்லாம் பாவங்களை மன்னிச்சாச்சு, அப்படி சொல்லக்கூடாது. என்ன சொல்லாரு, தேவனுக்கு அடிமை. அப்படின்னா அடிமை சந்தையிலிருந்து நான் மீட்கப்பட்டேன், கிறிஸ்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை மீட்டு வெளியே கொண்டு வந்து என்னை விட்டுட்டு சொல்லார், நீ ஃப்ரீயாக போன்னு சொல்லாரு. நீ என்ன செய்யணுமா தெரியுமா, யூ ஹாவ் டு சூஸ் த கிரைஸ்ட் who is good master as a voluntary slave. இப்போ நீ என்ன செய்யணுமா, பணத்திற்கு விலை போன அடிமையாக இல்லை, விலையாக கொடுத்து வாங்கப்பட்டு ஃப்ரீயான அடிமையாக நீயே தன்னையே ஃப்ரீயாக ஒப்பு கொடுத்து அவருக்கு அடிமையாக வாழ வேண்டும். பாவத்துக்கு அடிமையாக, அவருக்கு அடிமையாக, அவருடைய ராஜ்யத்தின் குடிமகன். அப்படி அந்த எண்ணத்தோடு எந்த நாட்டிலும் நாம் சட்டத்தை மதிக்கிறவர்களாகவும் மாரல் பிரின்சிபிள்ஸை கொண்டுள்ளாக வேண்டும். அடுத்த எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். எல்லாரையும் என்றால் நம்முடைய நாட்டுடைய அனைத்து அதிகாரிகளையும் அனைத்து ஆட்சியாளர்களையும் நாம் கனம் பண்ண வேண்டும். அவர்கள் நமக்கு சாதகமாக இருக்கிறார்களா, அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஏனென்றால் அவர்களும் நம்முடைய ராஜாவாகி இயேசு கிறிஸ்துடைய பணியாளர்கள். நல்லா புரிஞ்சுடுங்க. நம்முடைய நாட்டில் இல்லை, உலகத்தில் உள்ள அத்தனை ஆட்சியாளர்களும் கிங் ஆஃப் கிங்ஸ் இல்லை, ராஜாக்களுடைய ராஜா, அதான் ரூலர்ஸ் ஆஃப் த ரூலர்.
ராஜாக்களுக்கு நாம் கனசு அது வேண்டும். அடுத்தது சகோதரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள். மீண்டும் பாருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். அதாவது என்னென்னா, ராஜாவில் ஆரம்பித்து ராஜாவில் முடிகிறார். இந்த புக்குகள் எழுதும்போது சொல்லுவாங்க, சில பேராவில் அந்த பேராவுடைய டைட்டில் வந்து முதல்ல வரும், சில பேராவில் அந்த பேராவுடைய கருப்பொருள் கடைசி லைனில் வரும், சில பேராவில் அந்த பேரா சொல்ல கருத்து நடுப்பகுதியில் வரும். சில புஸ்தகத்தில் சில எழுத்தாளர்கள் அந்த கருத்தை பாராவுடைய முதல் லைன்லேயும் சொல்லி கடைசி லைன்லேயும் சொல்லுவாங்க. அது ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். இங்கே இந்த எழுத்தாளர் அந்த அழுத்தத்தை கொடுக்குறார். முதல்லையும் ராஜாவுக்கு கீழ்ப்படிங்க, மனுஷருக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்லார், ராஜாவை கனம் பண்ண. நல்லா புரிஞ்சுங்க, இது ரோம பேரரசில் இருக்கும்போது எழுதுகிறார். ரோம பேரரசு விக்கிரக வணக்கத்தில் இருந்தது. கிறிஸ்தவர்கள் விக்கிரக வணக்கத்துக்கு எதிரானவர்கள். ஆனாலும் சொல்கிறாரு, நீ அந்த நாட்டினுடைய குடிமகன், நீ பரலோக ராஜ்யத்தின் நிரந்தர குடிமகன். ஆனால் இப்போது நீ இருக்கிற ரோம ராஜ்யம், அவன் யாரை வணங்குறான் அது உனக்கு பிரச்சனை இல்லை, உன்னுடைய கடமை ராஜாவை கனம் பண்ண. ஏனென்றால் ரோம பேரரசுடைய ராஜாவும் என்னுடைய ஆளுக்கைக்கு கீழே தான் இருக்கிறார். எந்த ராஜாவுக்கு? இயேசுங்கிற ராஜாவுக்கு கீழே தான் இருக்கிறார். இதுதான் நம் ஆட்சியாளர்களை குறித்து கொண்டிருக்க வேண்டிய பார்வை. அடுத்து வேலைக்காரருக்கு என்று சில ஆலோசனைகளை கொடுக்கின்றார். வேலைக்காரரே அப்படின்னா அன்றைக்கு இருந்த அடிமைகள் என்று சொல்ல முடியும். என்றால் அடிமைகளும் சில கிறிஸ்தவர்களாக மாற தொடங்கிட்டாங்க இந்த பீரியடில். அடுத்தது எனி எம்ப்ளாயீஸ், வேலைக்காரே அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்துங்கள். நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அந்த வேலையில் உண்மையாக இருக்கணும், அந்த வேலையில் நம்ம சின்சியராக இருக்கணும். எனக்கு தெரியும், நான் ஒரு இடத்துல வேலை செய்து கொண்டிருக்கும்போது, நான் முந்தி செக்குலரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னுடைய நண்பர் ஒரு கம்பெனியில் வேலை செய்தார். அந்த கம்பெனியில் ஒரு ஸ்ட்ரைக்கு, பயங்கரம் நல்ல கம்பெனி. ஆனால் ஸ்ட்ரைக்கில் வந்து எம்ப்ளாயீஸே நடக்கலை. 3 மாதம் 6 மாதம் ஆச்சு, ஏதாச்சும் 1 வருஷம் ஆச்சு. இவங்களுக்கு சில குடும்பங்களெல்லாம் ரொம்ப இன்கம் இல்லாமல் துவண்டுட்டு, என்னுடைய நண்பர் முதல்ல அந்த கேட்டை திறந்து உள்ள போனார். எல்லா எம்ப்ளாயீஸும் பார்த்து கொண்டிருக்கும்போது உள்ளே போய் அந்த ஸ்ட்ரைக்கை உடைச்ச இவர் போன உடனே 5 பேர் துணிஞ்சு வேறு கொஞ்சம் பேர் வேலைக்கு போனாங்க. அவன் அதை வச்சு கம்பெனி ரன் பண்ணிட்டான். பிறகு நிறைய பிரச்சனைகள்லாம் ஆச்சு. ஆனால் ஒன்று நடந்த என்ன தெரியுமா, இவன் படிப்பு 3ஆம் வகுப்பு அந்த காலத்தில். அந்த மேனேஜர் என்ன பண்ணாரு தெரியுமா, அந்த ஓனர் இவனால் தான் இந்த கம்பெனி திறந்துன்னு அறிஞ்சு அடுத்து கம்பெனியில் வேணும் பெரிய ஒரு போஸ்ட்டில் ஃபோர்மேன் லெவலில் கொண்டு போயிட்டார். காரணம் என்னென்னா, இவனுக்கு படிப்புனால அல்ல, இவன் எனக்கு உண்மையாக இருந்தான். இவன் என்னுடைய கம்பெனியை மீண்டும் ரன் பண்ண வச்சான். இவனால் இந்த ஸ்ட்ரைக்கு உடைக்கப்பட்டது. அதனால் அவன் எதிர்பாராத சம்பளமும் எதிர்பாராத போஸ்ட்டும், ஒரு ஹானரி போஸ்ட் மாதிரியே வச்சுடுங்களா, அப்படி கொண்டு. அதான் சொல்லார், வேலைக்காரை அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், நல்லவர்களுக்கும் சாந்த குணங்களுக்கும் மாத்திரம் அல்ல, முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். இந்த முரட்டு குணத்தை பற்றி உள்ள அந்த கிரேக்க வார்த்தை ஸ்கோலியோஸ் என்கிற வருது. அதிலிருந்தான் ஆங்கில வார்த்தையான ஒரு மெடிக்கல் டேர்ம் வந்திருக்கிறது, ஸ்கோலியோசிஸ். ஸ்கோலியோசிஸ்னால் ஒரு மெடிக்கல் டேர்ம், முதுகுத்தண்டு வளைஞ்சது. அது என்னென்னா, அது நம்ம தமிழ்லேயும் அந்த வார்த்தை இருக்குது, நம்ம பேச்சு வழக்கில் அதை பேசுவோம். தண்டை இடம் இல்லைன்னு சொல்லுவோம், தண்டு வடம் இல்லை என்று சொல்லுவோம். அதாவது தண்டு வடம் கோணல் அல்லது முரட்டு குணம். இந்த தண்டு வடம் கோணலாக இருக்கிற மனிதனை இங்கே எப்படி சொல்கிறாங்கன்னா, அவனுடைய குணத்தை நீங்கள் கணிக்க முடியாது. அது முரட்டு குணம், வளைஞ்சு போகும் அந்த தன்மை. அதை குணப்படுத்துவதும் கஷ்டம். பிரதர் ஒருவேளை மெடிக்கலி அந்த டைம் தெரியும். முதுகுத்தண்டு வளைஞ்சாச்சுன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஹீல். ஒரு அளவுக்கு மேலே அதை ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட மனநிலை இருக்கிறவனுக்கு என்ன செய்யணுமா, நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்க. இது ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு பரலோக ராஜ்யத்தின் குடிமகனாக நாம் ஒரு நாட்டில் வாழும்போது அறிந்து கொள்ள வேண்டிய லைஃப் பிரின்சிபிள்ஸ்.
ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாக இருக்கும். யோசேப்பு பிள்ளையார்பாட்டில் போத்திபார் என்ன அநியாயம் செய்த அந்த பாடுகள் பட்டான், ஆனால் நேர்மையாக இருந்தார். தேவன் ஏற்ற வேளையில் எங்கே கொண்டு வச்சார்? நான் என்னுடைய நண்பனுக்கு சம்பவம் சொன்ன மாதிரி எங்கே கொண்டு வச்சார்? பார்வனுக்கு அடுத்த நிலையில கொண்டு வைக்கிறார். அடுத்தது அதோடு நிறுத்தாமல் அடுத்த ஒரு எக்ஸாம்பிளை சொன்னார். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். ஏன்னா கிறிஸ்துவ மீது கொஞ்சம் கொஞ்சமாக உபத்திரம் வர ஆரம்பிச்சிட்டு, அப்போது அநேக வேளை கிறிஸ்தவங்க கேட்குறாங்கன்னா, எந்த அநியாயம் செய்யலாமல் நீங்கள் ஏன் அடிக்கிறீங்க? சில இடம் திருப்பி அடிக்க தொடங்குறாங்க. அப்போ தான் இது எழுதாது, அப்படி பண்ணாத, நீ அநியாயம் செய்யலை, நீ அடிபட்டியா, சகித்துக்கொள். ஏன்னா நீ அநியாயம் செய்து அடிபட்டால் கூட அது பொறுத்து கொள்வது நியாயம் போல தெரியும். நீ அநியாயம் செய்யாமல் அடிபடுறேன்னு எதிர்க்க அப்படி பண்ணாத, அதை சகித்துக்கொள். ஏனென்றால் அதற்கு அடுத்த வசனம், அதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். இல்லை, இதெல்லாம் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு சொன்னால் கஷ்டமாக இருக்கும். நான் அடிபடுவதற்காக நான் அழைக்கப்பட்டேன் பாருங்க. ஏனென்றால் எக்ஸாம்பிள் சொல்லார், கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சோடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். நல்லா புரிஞ்சுங்க. அதே ரோம பேரரசில் தான் இயேசு வாழ்ந்தார். அதே ரோமர்களால் தான் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார். அதே ரோம பேரரசுலாம் இந்த கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட தான் சொல்லாரு, நீங்கள் இதுதான் உங்களுக்கு மாதிரி. இந்த ரோம பேரரசில் நல்லா புரிஞ்சிடுங்க, இந்த ரோம பேரரசில் கிறிஸ்தவம் வெல்ல வேண்டுமென்றால் நீங்கள் செய்ய வேண்டியது கிறிஸ்துவையே பின்பற்றுங்க, துன்பத்தை அனுபவிங்க. என்ன ஆச்சு? ரோம பேரரசு வீழ்ந்தது, கிறிஸ்தவன் இந்த அங்கே நிற்க. அதுக்குத்தான் சொன்னார், நீ ரோம பேரரசில் ரோமர்களால் சிலுவையில் கொல்லப்பட்ட இயேசுவே உன்னை முன்னால் வச்சுக்க. இந்த ரோம பேரரசு வீழ வேண்டும் என்றால் அதை எதிர்க்காதே. இன்றைக்கு உலகத்தில் பார்த்தா இது முட்டாள்தனமான ஆலோசனையாக தெரியும். ரோம பேரரசை வீழ வேண்டும் என்றால் கிறிஸ்து முன்ன வச்சுக்க. அடித்தானா அடியப்பட்டுக. ஆனால் ஒன்று மட்டும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எங்கள் வாழ்வில் நாங்கள் அனுபவித்த கிறிஸ்துவை நாங்கள் சொல்லாமல் இருப்பது எப்படி? அவ்வளோதான் நமக்கு போகும். மற்ற எல்லாவற்றிலும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. ஏசாயா 53:9 அதே வசனத்தை இங்கே அவர் மேற்கோள் காட்டுகின்றார். ஏசாயா 59 துன்மார்க்கருடைய அவருடைய பிரேதக்குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானோடு இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. கிறிஸ்து எப்படி இருந்தார்? அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் இல்லை, பேசியிருக்க முடியுமா? பாடுபடும் போது பயமுறுத்தாமலும். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நல்லா பாருங்க, ஹீ இஸ் த கிங் ஆஃப் கிங்ஸ். என்ன கேட்டுக்கலாம்? பிலாத்தை பார்த்து என்ன கேள்வி கேட்டிருக்க முடியும்? பிலாத்தை மிரட்டி இருக்க முடியும். பிலாத்துக்கு முன்னால தூதர்களை அனுப்பியிருக்க முடியும். அதை செய்யல. நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு விடுத்தார். இந்த இடத்துல நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர் அப்போ ஒரு யார்? பேதுருவா? இல்லை. பிலாத்துவா? இல்லை. ரோம பேரரசா? இல்லை. இங்கே தான் யவா சாட்சி அடிபடுது. கிறிஸ்து நியாயமாய் தீர்க்கிற ஒருவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கின்றார். பிதா என்று சொல்லுகிறோம், பிதா தான் அவர். அப்போ திருத்துவத்துக்கும் மரம் எல்லாம் அங்கே வருகிறது. ஆனால் திருத்துவத்தை மட்டும் இங்கே ஒரு கவனமாக பார்க்க வேண்டியது, இங்கே திருத்துவம் மட்டும் வரவில்லை. இங்கே கிறிஸ்து மீட்பராக மட்டும்தான் காட்டப்படுகிறார். முழு வசனத்தையும் பார்க்கும்போது தான் இயேசுவை நாம் தேவனாய் பார்க்கின்றோம். ஆனால் ஒன்றை கவனிக்க வேண்டியது, அப்போ பிதா தனி ஒருவர், குமாரன் தனி ஒருவர். திருத்துவத்துக்குள்ளாக இரண்டு நபர்கள், இன்னொருவர் உண்டு, பரிசுத்த ஆவியானவர் இருப்பதை நாம் கவனிக்க முடியும். அது வேறு வேறு நபர்கள் என்பதை இங்கே நாம் காண முடிகிறது.
மற்றபடி கிறிஸ்து மேலானவரா கீழானவரா என்பதை நிரூபிப்பதற்கு இங்கே போதாது, அதுக்கு வேறு வசனங்கள் இருக்கிறது. சரி, அடுத்து 24வது வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து. அப்படின்னா பாவங்களுக்கு செத்துன்னா வாழும்போதே பாவத்துக்கு சாகணும். வாழும்போது எப்படி பாவத்தை செய்ய முடியும்? இதே கருத்து பவுல் எழுதியிருக்கின்றார். இதே இறையியல் கருத்து பவுல் ரைட்டிங்ஸில் இருக்குது. நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தை முக்கியம்னா நான் எதுக்கு சொல்ல வரேன், இந்த டென்ஸ் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்றைக்கு இந்த வசனம் டென்ஸ் புரட்டப்படுகிறது. பாருங்கள், பைபிளை புரியும் போது கிராமர் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். இலக்கணத்தை நீங்கள் மாற்றி அமைத்தீங்கள் என்றால் பொருள் மாறும். பொருள் மாறுமானால் இறையியல் மாறும். இறையியல் மாறினால் தவறான கிறிஸ்தவ வாழ்வு வந்து நிற்கும். பாருங்க, அடுத்த வார்த்தை, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். எகெயின் பாஸ்ட் டென்ஸ். இது ஏசாயா 53 5வது வசனம். ஏசாயா 53 5 உம்முடைய மீறுதல் நிமித்தம் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தன்மூல குணமாகிறோம். பாருங்க, குணமாக அங்கே ப்ரெசன்டென்ஸ், இங்கே பாஸ்டன்ஸ். அங்கே கிறிஸ்து இன்னும் மரிக்கவில்லை. ஸோ God would heal Israel nation என்கிறதுல ப்ரெசன்டென்ஸில் சொல்கிறார். Now God has healed them in Christ. இஸ்ரேல் தேசத்துக்கு மட்டுமல்ல, முழு உலகத்துக்கும் சுகத்தை கிறிஸ்து கொடுத்து விட்டார். அப்படியானால் இந்த சுகம் என்ன? இதை சரீர சுகத்துக்கு, ஃபிசிக்கல் ஹீலிங்கு ஒப்பிடலாமா? ஒப்பிடக்கூடாது. ஏன் தெரியுமா? ஒப்பிட்டால் உங்களில் எத்தனை பேருக்கு சரீரத்தில் நோய் இருக்கிறது என்று தெரியாது. என்னுடைய சரீரத்தில் நோய் இருக்கிறது. அப்படியானால் இந்த வார்த்தை அர்த்தமற்றதாய் மாறிவிடும். ஆகவே இந்த வசனம் ஃபிசிக்கல் ஹீலிங் ஒத்து வராது. அப்படின்னா நம்ம ரட்சிக்கப்படும் போது எல்லாரும் ஃபிசிக்கலி ஹீல் ஆகிடுவோம். இப்போ மானியர்கள்னு வருது. ஐசாயாவில் எடுத்தோம்னா ப்ரெசன்ட் குணமாகிறீர்கள். இப்போ யூ ஆர் பீயிங் ஹீல்டுனா நம்ம எடுக்க முடியும். ரெண்டுமே சாத்தியம் இல்லை. ஹீல்டு அப்போ எப்போ? கிறிஸ்து சிலுவையில் மரித்த போது we were healed by our from our sins. பாவம் என்கிறது பாவத்தை ஒரு நோயாக உருவப்படுத்தி, பாருங்க, பாவம் நோய் அல்ல, பாவத்தை ஒரு நோயாக உருவப்படுத்தி தேவன் தன்னை மருத்துவராக உருவப்படுத்தி healed. Your sin is completely healed. உங்களுடைய பாவம் கிழக்குக்கு மேற்கு எவ்வளவு தூரமாக மாற்றப்பட்டாயிற்று. அது நீங்கள் நினைத்து பார்க்காத தூரத்துக்கு சொல்லப்பட்டாயிற்று. ஆக இதை எப்படி பிரசங்கம் பண்ணக்கூடாது? அவருடைய தழும்புகளால் குணமாகிறீர்கள்னு பிரசங்கம் பண்ணக்கூடாது. அவருடைய தழும்புகளால் குணமாவீர்கள்னு பிரசங்கம் பண்ணக்கூடாது. அப்போ அர்த்தம் மாறிடுது. அப்படிதான் ஒருவேளை நீங்கள் பிரசங்கம் பண்ண, அது எங்கே பண்ணலாம் என்றால், எல்லாரும் பாவிலாக இருக்கிற இடத்தில் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அவருடைய தழும்புகளால் குணமாவீர்கள்னு பிரசங்கம் பண்ண. மற்றபடி ஃபிசிக்கல் ஹீலிங் இதை எடுத்து பிரசங்கம் பண்ணிங்கன்னா அது தவறான அர்த்தத்தில் போய்விடும். தவறான கிறிஸ்தவ பிரசங்கமாகிவிடும். கிறிஸ்தவர்களை தவறாக வழிநடத்திடும். துப்பாக்கிய நிலையில் இன்றைக்கு அதான் நடந்து கொண்டு இருக்கிறோம். அடுத்து சொல்லாரு, சிதறண்டு ஆடுகளை போல் இருந்தீர்கள். எசேக்கியேல் 34 அதிகாரம் 16 வசனத்தை படிங்கன்னா இஸ்ரேல் தேசம் சிதறடிக்கப்பட்டதை சொல்கிறார். இங்கே சிதறண்ட மக்கள் தான் எழுதுறாருல. அப்படி சிதறண்டிருந்த மக்களை இப்போ ஒரு யாருக்குள்ள ஒன்று கிறிஸ்து என்கிற ஒரே மேப்பர் ஒன்றிணைக்கிறார். அது மட்டும் இல்லை, அங்கே இஸ்ரேல் மக்கள் மட்டும் சொல்லப்பட்ட போல வரும். இங்கே பேதுரு அதை எப்படி அப்ளை பண்ணுறாரு? நாட் ஓன்லி ஜூஸ், ஆல் ஹூ பிலீவ்ஸ் இன் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட அனைவரும் உலகத்தில் எங்கே சிதறி இருந்தாலும் ஒரே மேப்பரால் நீங்கள் ஒன்றிணைக்கப்படுகிறீர்கள். இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும். அப்படின்னா
நம்ம ஒரு ஆத்மாவை ஒரு ஆடாக கருதி கொள்வோம். நம்மளை கூட ஆடாக கருத வேண்டாம். நம்முடைய ஆத்மாவை ஒரு ஆடாக கருதினா ஆற்றுக்கு புல் தேவை, புண்ணாக்கு தேவை, தண்ணி தேவை. இதையெல்லாம் யார் கொடுப்பா? மேய்ப்பர் தான் கொடுப்பாங்க. அப்படியானால் நம்முடைய ஆத்மா திருப்தி அடைவது மேய்ப்பராகி கிறிஸ்து மட்டும்தான். கிறிஸ்து இல்லாமல் நம்முடைய ஆத்மா ஒருபோதும் திருப்தி அடையாது. எந்த போதகரும், எந்த ஊழியரும், எந்த பிரசங்கியாரும் அவர் ஒருவரே தான். இந்த ஆத்மாக்களை அவர் மேய்க்க வேண்டும். மேய்ப்பரும் கண்காணிமான ஒரு இடத்தில், கண்காணினா நம்ம சூப்பர்வைசர்ங்கிற மீனிங் இல்லை, இது அது மோர் மீனிங்ஃபுல். இஸ் த அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் யுவர் சோல். அந்த மீனிங்கில் ஹி கேர்ஸ் ஃபார் யூ. உங்கள் ஆத்மாவை கண்காணித்து போஷிக்கிற மட்டும் இல்லை, ஹி ப்ரொடெக்ட்ஸ். அந்த மீனிங்கில் எல்லா தேவைகளையும் குறைவுகளை வருவதற்கு முன்பாக அது போஷிக்கக்கூடியவராக இருக்கின்றார். இடத்தில் கண்காணி மாடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் சிதறி இருந்தீங்க, என்ன செய்யுதுன்னு தெரியாமல் வாழ்ந்தீங்க, உங்களுக்கு சரியான போக்கிடம் இல்லாமல் இருந்தீங்க. ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்துங்கிற அந்த ஒருவருக்குள் திருப்பப்பட்டுட்டீங்க. அவர் உங்களுடைய மேய்ப்பர். ஹீ இஸ் யுவர் கிங். ஆகவே நீங்கள் ராஜாவுக்கு கீழ்ப்படியுங்கள். ஆகவே நீங்கள் உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படியுங்கள். அவ்வளோ அருமையான. ஸோ இதோடு நம்ம நிறுத்திக்கொள்வோம். இவனமாக 2 பேரில் வாழ்வியல் தத்துவங்களை சொல்கிறாரு. தொடர்ந்து இன்னும் வாழ்வியல் தத்துவங்களை தான் அடுத்த அதிகாரத்தில் சொல்கிறாரு. அதை நாம் அடுத்த நாட்களில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருக்குமானால் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆமாம். எந்த வசனம்? மத்தேயு 8. ஆமாம் ஆமாம், அது நிறைவேறினார்னு நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அங்கே கிரைஸ்ட் வாஸ் ஃபிசிக்கலி ஹீலிங். இப்போ அதுவும் முடிஞ்சு போச்சுல்ல. அங்கே ப்ராக்டிகலி ஜீசஸ் வாஸ் ஹீலிங் தான். அவர் நடந்தது அப்ளை பண்ணார். அந்த வசனத்துடன் நிறைவேறுதலாக அப்ளை பண்ணார். இப்போ அது நடக்கல. ஆமாம், அதுதான் பாஸ்டில் நம்ம செய்ததை நம்ம மறக்கல. பாஸ்ட்டு நம்ம மறக்கல. ப்ரெசன்ட்லேயும் காட் இஸ் ஏபிள் டு ஹீல் அவர் ஃபிசிக்கல் சிக்னஸ். அதை நம்ம மறக்கல. ரொம்ப கவனம் பண்ணுங்க, தவறாக புரிய வேண்டாம். தேவன் நம்முடைய உடல் பலகீனங்களை போக்க வல்லவர். நாம் ஜெபித்தால் கர்த்தருக்கு இஷ்டமானால் சுகமாக்குவார். அதில் நமக்கு மாற்றி கருத்து கிடையாது. ஆனால் இந்த வசனத்தை நம்ம அப்படி அப்ளை பண்ண வேண்டாம் என்பதுதான் நம்முடைய கருத்து. இந்த வசனத்தை நீங்கள் நல்ல பாயிண்ட். ஜீசஸ் பூமியிலேருந்து ஹீல் பண்ணிட்டு இருக்கிறார். அது இப்போது அங்கே ஹீலிங் நடந்து முடிஞ்சிச்சு. இகேன் ஹீலிங் நடந்து முடிஞ்சிச்சு. ஃபிசிக்கலி ஹீலிங் அதனால் நடந்து முடிஞ்சனால அதை அப்ளை பண்ணிட்டார் ஒன்று. ஆனால் நீங்கள் சொன்னது கரெக்ட். அது எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆளை ஆர்கியூ பண்ண வந்தால் அப்படி பண்ணுவாங்க. பட் நம்ம அதை கவனம் பார்க்க வேண்டியதுதான். ஏன்னா அதை அப்படியே லிட்டரில் அப்ளை பண்ணால் இன்னைக்கு அப்போ ஹீலிங் நடந்து முடிஞ்சிடணும் சேவ்ட் ஆகும்போது. பட் ப்ராக்டிக்கல் நடக்கல இல்லை. அப்போ ஒரு கேள்வி, கேன் வி ப்ரே ஃபார் ஃபிசிக்கல் ஹீலிங்? அப்படி வரும். நம்முடைய சரீர பலகீனங்களுக்காக சிக்கனஸுக்காக ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். கர்த்தர் சுகத்தை தருவாரா? கர்த்தர் சித்தமானால் தருவார். அதில் மாற்று கருத்து. ஆமாம், பேதுருக்கு கான்டெக்ஸ்டில் சின்னிலேருந்து வராரு. பிரதர் சொன்ன மேத்யூவில் ஃபிசிக்கல் அண்டு ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் சாசி அந்த இடத்துல துரத்துறாரு. பட் அங்கே கவனிக்க வேண்டியது, அங்கேயும் அது முடியுது. அங்கே நடந்து முடிஞ்சதை நம்ம ஸ்ட்ரைட்டாக கிளைம் பண்ண முடியும். Many times healing comes after confess our sins.
there is some sins in our life that causes sickness. ஓகே, அதாவது அது ரொம்ப நீங்கள் கொஞ்சம் உளவியலாக அதை கொண்டு போகிறீங்க. அதாவது பேதுருக்க இது வந்து சின்னு தான். சின் ஆக்சுவலாக சின்னுன்னா நீங்கள் அதை எப்படி ஃபீல் பண்ணணும்னா, யூ ஆர் ரீடீம்டு ஃப்ரம் யுவர் சின். தட் மீன்ஸ் நம்ம இறையில் ஒரு கருத்துண்டு, ஒரிஜினல் சின். ஆதாமுடைய பாவத்தினால் நாம் பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம் அல்லவா, அந்த பாவத்திலிருந்து நாம் மீட்கப்பட்டு விட்டோம். அதாவது நம்மை நரகத்துக்கு கொண்டு போவதற்கு என்று ஒரு பாவம் இருந்தது. அந்த பாவத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது மீட்கப்பட்டு விட்டோம். ஆகவே அந்த பாவம் இனிமேல் நம்ம எங்கே கொண்டு செல்லாது, நம்மை நரகத்துக்கு கொண்டு செல்லாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், நாம் ராஜ்யத்தின் குடிமகள்னு தான் அந்த எழுத்தாளர் அதை கரெக்டாக கொண்டு வரார். யுவர் சிட்டிசன் ஆஃப் த கிங்டம். ஆகவே நீங்கள் ராஜாவுக்கு கீழ்ப்பிடிங்கள். அப்போது ராஜ்யத்தை இழக்கிறதுக்கான அல்லது ராஜ்யத்துக்கு போக மாட்டோம் என்பதல்ல கருத்து. ஆனால் நீங்கள் சொன்னவனமாக, அதுவும் நீங்கள் சொன்னவனமாக மட்டும் இல்லை, பவுலே சொல்லியிருக்கிறார், நம்முடைய சரீரத்தில் பாவம் குடிகொண்டிருக்கிறது. எப்போ மீட்கப்பட்ட பின்பும். எதனால்? அந்த பாவ சுபாவத்திலே நம்ம இருக்கிறபடினால. பாவத்திலிருந்து மீட்கப்பட்டோம். ஆனால் அந்த ஆதாமுக்குள்ளான அந்த அந்த சின் நேச்சர் நம்ம விட்டு, அது ஆங்கிலத்தில் சொன்னால் எராடிகேட் ஆகலை. இட் இஸ் வீக்கண்டு. எராடிகேட்னா புரியுதுல, முற்றிலும் துடைத்து போடுதல். அப்படி ஆகலை. ஒன்லி திங் இட் ஹாஸ் பீன் வீக்கண்டு. அதான் சிலவங்க சில பிரசங்க மாதிரி அதனால என்ன சொல்லுவாங்கன்னா, பாம்பு செத்தாச்சு ஆனால் வால் மட்டும் ஆடுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே போல் அதுக்கு ஃபுல் பவர் இஸ் வீக்கண்டு. பட் அந்த கடைசி உயிர் போகிறதுக்கு முன்னே அந்த வால் துடித்த மாதிரி அந்த இது இருக்குது. இந்த வால் துடிக்கிறதே பயத்தை உண்டு பண்ணிய மாதிரி நமக்குள்ள அந்த பாவ சுவாமம் சில வேளை நம்மளை சிக்கலில் மாட்டி விட்டுரும். இந்த சிக்கலில் மாட்டி விடும்போது தான் நீங்கள் சொன்னவனமாக அந்த குற்ற உணர்வு சரியாக ஹீல் ஆகலைன்னா, கன்வர்ஸ் பண்ணப்படலைன்னா, அது வந்து இட் மே பிரிங் டிப்ரெஷன்ஸ். ஃபர்தர் இட் மே லீட் அஸ் டு அவே ஃப்ரம் காட், பேக் ஸ்லைடிங், ஏதாவது ஒரு விதத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகலாம். சரி, அதுக்கு சொல்யூஷன் என்ன? எகெயின் கன்ஃபெஷன், கம்மிங் பேக். ஆனால் இந்த கன்ஃபெஷன் நாட் ஃபார் சால்வேஷன், ஃபார் த ரெஸ்டோரேஷன். புரியல? ஆகவே இந்த கன்ஃபெஷன் ஆஃப் சின்னை வந்து நம்ம கிறிஸ்தவம் ரொம்ப தெளிவாக தான் சொல்லியிருக்குது. ஆனால் இன்றைக்கி ஒரு மாடர்ன் துர்போதனைகள் வந்து இல்லை கன்ஃபெஸே பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்க. பைபிள் அப்படி ஒரு அட்வொகேசியே கிடையாது. ரொம்ப நம்ம போன கிளாஸில் கூட போன தியானிச்சேன்னு நினைக்கிறேன். கன்ஃபெஷன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். அந்த ரிகான்சிலேஷன் என்பது டு காட் அண்ட் டு ஃபெல்லோ ஹியூமன் பீயிங். ஒருவருடைய குற்றங்களை ஒருவர் அறிக்கையிடுங்கள்னு வரும்போதே ரிகான்சிலேஷன் வந்துடுது. அப்போ ரிகான்சிலேஷன் நம்ம கிறிஸ்தவ இறையிலுடைய போதனையே, த ட்ரூ ரிகான்சிலேஷன் ஆல்வேஸ் பிகின்ஸ் வித் காடு தான். அல்லது ரிகான்சிலேஷன் அது சரியாதில்லை. ஆகவே கன்வெர்ஷன் பண்ண வேண்டாம். இப்போது சமீபத்தில் கூட யூடியூப்பில் பிரபலமான ஒருவர்கள் அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தார். அப்படி கிடையாது. அதனால தான் அவங்களே விழுந்து போகிறது. இப்போ என்னென்னா, ஒரு கன்வெர்ஸே பண்ண வேண்டாம்னா ஆட்டோமேட்டிக்காக அப்புறம் என்ன வந்துடும்னா ரெஸ்டோரேஷன் இருக்காது. ஒரு தனி மனிதனுக்கு விரோதமாக நான் ஒரு தப்பு செய்யும்போதே அந்த ரெஸ்டோரேஷன் இஸ் மஸ்ட்டுன்னு சொல்லும்போது, தேவனுக்கு விரோதமாக நான் ஒரு பாவம் செய்துட்டுனா இல்லை மன்னிச்சாச்சின்னு போகிறோன்னா அது சரியான ரெக்கான்சிலேஷன் கொண்டு வருவார். அதுதான் இன்றைக்கி அந்த துர்போதனையில் உள்ள பிரச்சனை. எஸ், கன்வெர்ஷன் பிஃபோர் காட் இஸ் எ மஸ்ட். எஸ், அதுதான் ப்ராப்பர். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சில ப்ரீச்சர்ஸு ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு reconcile upward, then you have to reconcile horizontally. Vertically means toward God. எப்போவுமே அதனால தான் சொல்லும்போது மன்னிப்பு, நீ தேவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றால் மட்டும்தான் நீ பிறரை மன்னிக்கக்கூடிய அந்த பண்பை உனக்குள்ள வளரும்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் when you have received the forgiveness from God, that means vertically, you will be able to forgive horizontally others. இது ப்ராப்பர் இல்லாமல் இது ப்ராப்பர் இல்லை.
ஆகாது. நம்ம கிறிஸ்தவ இறையியல் பார்வையில், கிறிஸ்தவ போதனையில், கிறிஸ்தவ வாழ்வியல். ஆமாம், ஒய் நாட்டுன்னு சொல்லும்போது ப்ராக்டிக்கலி அப்போ எகெயின் லெட்டஸ்ட் திங் ப்ராக்டிக்கலி அப்படி நடக்கலையே. ரைட்டு, அவங்க ஆர்கியூமெண்ட் நல்ல ஆர்கியூமெண்ட், தப்புன்னு நம்ம சொல்லலை. நம்ம அதுதான் என்ன சொல்லணும்னா ப்ராக்டிக்கலி எல்லா கேஸும் நடக்கல. பட் எகெயின் காட் ஹேஸ் நமக்கு ஒரு வாய்ப்பை தர, நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள், எல்லாவற்றுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் சொல்லும்போது இன்க்ளூடிங் ஃபிசிக்கல் ஹீலிங் தான், அதில் மாற்றுக்கிறதே நமக்கு கிடையாது. ஆனால் என்ன சொல்ல வருகிறோன்னா இதை என்னது இதை அப்படியே நீ கிளைம் பண்ணக்கு இது இந்த வசனம் அல்ல. வாட் வி கேன் டூ, லெட் அஸ் ப்ரே. உதாரணத்துக்கு நம்ம இப்போ ஹீலிங் பண்ணுறோம். இப்போது தனிப்பட்ட முறையில் நான் என்னுடைய வாழ்க்கையில் கூட நான் எவ்வளோ ஃபிசிக்கல் ஹீலிங், நான் ஒரு சாட்சியாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களா, என்னுடைய ஏன்னா நம்மளையும் தப்பாக புரிஞ்சிடக்கூடாது, நம்ம அப்படி தவற. எனக்கு ஒரு 2-3 இன்சிடென்ட்ஸில் மிராக்குலஸ் ஹீலிங் தான் நான் சொல்லுவேன் என்னுடைய லைஃப்பில். ஆனால் நான் யார்கிட்டையுமே நான் ஜெபம் பண்ணது கிடையாது. ஐ ப்ரேட் மை செல்ஃப், ஆண்டவர் எனக்கு இந்த இதில் எனக்கு சுகத்தை தாரோன்னு. மிராக்குலஸ்லி காட் ஹீல்ட் மீ ஆல்சோ, ஐ பிலீவ். ஏன்னா அதில் ஒரு சிக்னஸ் எல்லாம் வந்து நான் இமேஜின் பண்ணக்கூடிய ஆளால் ஒரு சிக்னஸ், அது எனக்கு எத்தனை வருஷம் ஆச்சு, நியர்லி 30 இயர்ஸாக எனக்கு அதுக்கு வர வரல. நல்லா புரிஞ்சுனுங்க, 30 வருஷம் ஆகிட்டு வரல. இனி வருதா என்ன எனக்கு தெரியாது, வந்தாலும் நான் அது கவலைப்பட போகிறதில்ல. நம்ம இப்போ வயசாகியாச்சு, நமக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன இனி இருக்கணும்னாலும் நமக்கு ஆசை கிடையாது. ஆனால் 30 வருஷமாக எனக்கு வரல பேர் நான் மட்டும்தான் ஜெபம் பண்ணேன். சர்ச்சு நான் போன அன்னைக்கு நான் பெங்களூரில் இருந்தேன். அன்னைக்கு போகிற சர்ச்சு பாஸ்டர்கிட்டையும் சொன்னேன், பாஸ்டர் இப்படி எனக்கு ஒரு சிக்கு இருக்குது, நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கேன். ஒருவேளை எங்கள் 2 பேருக்கும் தெரியும், அதிகம் மிஞ்சி போனால் அவர் சபை மக்கள்கிட்ட சொன்னாரான்னு கூட எனக்கு தெரியாது, அவங்களும் ஜெபம் பண்ணியிருக்கலாம். அது நான் போகும்போது ஒரு சின்ன சபை தான். அடுத்து இப்போ நியர்லி 30 இயர்ஸ் ஆச்சு, எனக்கு அந்த சீக்னஸே கிடையாது. 30 கூடுதல் ஆகிடுச்சு. ஆக்சுவலி சொன்னால் 30 மேலே ஆகிடுச்சு, 30னா குறைச்சதுன்னு சொல்லணும். ஸோ அதனால் நம்ம ஃபிசிக்கல் ஹீலிங்கை வந்து தேவன் தரமாட்டார்னு சொல்லலை. ஃபிசிக்கல் ஹீலிங்கை இந்த வசனம் வச்சுட்டு நம்ம கிளைம் பண்ணாண்டான்னு அதே நேரம் நம்ம ஜெபிக்கலாம். நம்ம அப்படி சொல்லலாம், பிரதர் நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு ஆள் அப்படி ஆர்கியூ வந்தான்னா, பிரதர் நாங்கள் ஜெபிக்க வேண்டாம்னு சொல்லலை, நம்ம ஃபிசிக்கல் ஹீலிங்கை ஜெபிக்கலாம். ஆனால் இந்த வசனத்தை தவறாக புரட்டி பிரசங்கம் பண்ணி மக்களை கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், அப்படி தான் நாங்கள் சொல்கிறோம். நம்ம ஜெபிப்போம், கர்த்தர் சுகத்தை தருவார், நம்புவோம். கர்த்தர் சித்தமான கட்டாயமாக அந்த ஹீலிங் நடக்கும், நம்புவோம். ஏன்னா இந்த வசனத்தை அப்படியே ஹீல் ஆகுதுன்னு நம்ம பிரசங்கம் பண்ணி ஹீல் ஆகாமல் இருந்தால் அவன் ஒரு அரைகுறை விசுவாசியாரம், அவன் என்ன நினைப்பான் அடுத்தது, இதெல்லாம் போய் ஆமாம் ஆமாம் ஆமாம், அது பெரிய சிக்கல் இல்லை. அதனால தான் அது மற்றபடி அவங்க ஆர்கியூமெண்ட் கட்டாயம் அதை எடுப்பாங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. மேக்ஸிமம் வந்து அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிங்கிறது அந்த ஆஸ்பெக்ட் தான் வந்து. ஆமாம், அதிகாரிகள் கீழ்ப்படியாது. ஆமாம், கூட உள்ளவங்கள்ட்ட எப்படி இருக்கணும் அந்த ஆஸ்பெக்டில் கவர் ஆகலாம். எந்த இது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸ் செட்டிங் வைக்கலாம், எல்லா இடத்துலையும் அது போகிறோம். வேலை காரியங்கிறது அதில் வந்துடுது. அது கவர்மெண்ட்டு, இது ப்ரைவேட். அங்கே ஆக்சுவலாக அது அப்படி தானே வருது. ஓகே ஓகே. கூட இருக்கிறோம் நம்ம ஈக்குவல்ஸ் எப்படி இது பண்ணோம்னா வந்து இந்த பர்டிகுலர் இடத்துல அது மற்றபடி இருக்குது. ஆமாம், அன்பாயிருங்கள், அதில் சக மனிதர் எல்லோரையும் கனம் பண்ணுங்கள், அப்படி எடுத்துக்கலாம். ரெண்டாவது இந்த 24 பாவங்களுக்கு செத்து நீதிக்கு படைத்திருப்பதற்கு அவர் தானே தனது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். இப்போ அது ரொம்ப டெக்னிக்கலாக போகாமல் இருக்குன்னா இது வந்து ஒன்லி மரணத்தை மட்டும் குறிக்கிறதுல அதில் தான் எடுத்தோம்னா இந்த பாவங்களை அந்த சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அதாவது நமக்கு நித்திய அழிவை கொண்டு வருகிற பாவத்தை அவர் சுமந்து தீர்த்தார். நமக்கு நித்திய அழிவை கொண்டு வருகிற பாவத்தை அவர் சுமந்து தீர்த்தார்.
அடிப்படையில் அது அடுத்து நம்ம எல்லா சின்னையும் அங்கே கொண்டு வரலாம். ஏன்னா கிறிஸ்து தீர்க்காத ஒரு பாவத்தை நம்ம தீர்க்க முடியாது. நல்லா நம்ம கவனமாக படிச்சுங்க. கிறிஸ்து அதாவது அதான் இப்படி சொல்லுவாங்க, மேன் கேன் நாட் கவர் ஹிஸ் சின்ஸ், ஒன்லி காட் கேன் கவர் ஹிஸ் சின்ஸ். அப்படின்னா இப்போ என்னுடைய பாவத்தை நான் மூட முடியவே முடியாது, ப்ராக்டிக்கலாகவே முடியாது. இமேஜின் பண்ணி பாருங்கள், ஹவு கேன் ஐ கவர் மை சின்ஸ் வாட் ஐ ஹவ் டன். சி ஐ கேன் ஸ்டாப் சின்னிங், அது வேறு. நம்ம இங்கே டீல் பண்ணுறது ஐ ஹவ் டன் எ சின் இன் பாஸ்ட். அப்படி புரிஞ்சுங்களா? நான் ஒரு பாவத்தை ஏற்கனவே செய்துட்டேன். இப்போ செய்த பாவத்தை நான் எப்படி மூட முடியும்? மூடவே முடியாது. அது தேவனால் தான் முடியும். இனி இதே பிரின்சிபலை நீங்கள் லாவில் போங்க. நான் ஒரு க்ரைமை கமிட் பண்ணிட்டேன்னு வச்சுருங்க, அந்த க்ரைமை நான் நல்லிஃபை பண்ண முடியாது. அந்த க்ரைமை நல்லிஃபை பண்ணது கோர்ட்டு தான் பண்ண முடியும். சரி, அவனை மன்னிச்சு விடுங்க. நல்லா புரிஞ்சுங்க, இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமாகும். என்னுடைய பாவத்தை என்னால் எந்த காரணத்தையும் தீர்க்க முடியாது. அதை என்னை விட இன்னொருவர் தான் பண்ண முடியும், சம்படி எல்ஸ். நம்ம அதை தேவனுக்குள்ளே கொண்டு வரோம். அதான் க்ரைம்லேயும் நான் ஒரு க்ரைம் பண்ணிட்டேன்னு நம்ம ஒரு வாதத்துக்கு வைத்து கொண்டால், நான் பண்ணிட்டேன் இனி நான் பண்ண மாட்டேன்னு சொல்லலாமே தவிர, சரி செய்த க்ரைமுக்கு என்ன சொல்யூஷன், அதை கோர்ட்டு தான் கட்டி. அதனால் அது ரொம்ப தெளிவாக தான் பைபிளும் உலகமும் அதுதான். ஆகவே பைபிளில் உள்ள பிரின்சிபல்ஸ் தான் உலகத்தில் நடக்கிறது. அது நம்ம கவனமாக பார்த்தா தெரியும். இதை தெரியாதவங்க தான் அது வேறு இது வேறுன்னு சொல்லுவாங்க. அதனால் அங்கே தான் அந்த காட் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தீர்த்தா. ஏன்னா நான் தீர்க்க முடியாது, சம்படி அதில் வந்து பழைய ஏற்பாடில் தான் அந்த டெம்பரரியாக அந்த பலிகள், பரிகார பலிகள், அதை நம்ம அதில் பார்க்குறோம். அது நம்ம எபிரேல டீட்டெயிலாக பார்த்தோம். இங்கே கிறிஸ்துவில் அது நிறைய முழுமை நிறைய. ஆக்சுவலாக அதனால் நம்ம காஸ்பல் சொல்லும்போதும் இதில் எல்லாம் தெளிவாக நம்ம இருந்தோம்னாலே அந்த ஆத்மாக்கள் நம்ம ப்ராக்டிக்கலாக சொல்லும்போது கொஞ்சம் புரிவதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஏன்னா இன்றைக்கி ஏன் புரிவதுக்கு கஷ்டப்படுறாங்கன்னா, என்னுடைய தனி அனுமானத்தில் நீங்கள் எப்படி அதை புரியுங்கன்னா, இன்றைக்கி நம்முடைய கிறிஸ்தவம் தியாலஜி இல்லாத ப்ரீச்சிங் ஆகிப்போச்சு நம்முடைய சபைகளில், எல்லா சபையும் இர்ரெஸ்பெக்டிவ் டினாமினேஷன். இப்போ மக்களுக்கு நம்ம கரெக்டான ஒரு இறையியல் பிரின்சிபலை சொல்லும்போது அவங்களுக்கு நம்ம அந்நியமாக தெரியணும். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்கு நம்ம சொல்கிறதான் உண்மை. ஆனால் நம்ம அந்நியமாக தெரிகிறோம், அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்காக நம்ம உண்மை இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்லிக் கொடுக்கலாம். நம்ம என்ன எக்ஸாம்பிள் பாருங்கள், நீங்கள் ஒரு குற்றம் செய்தால் அந்த குற்றத்தை அதுலேருந்து அவனாக வெளியில் வர முடியாது. சம்படி ஹேஸ் டு பிரிங் ஹிம் அவுட். நீதிபதி சொல்லணும், சரியப்பா நீ செய்தது குற்றம் தான், ஆனால் நான் மன்னிச்சு விடுறேன்னு நீதிபதி சொன்னால் தான் வெளியிலேருந்து வர முடியும். அதெல்லாம் அவங்கள வர முடியாது. சட்டத்திலே அப்படி தான், உலக சட்டத்திலே அப்படி தான். அதை நம்ம சொல்லலாம். சொல்லும்போது சிலர் புரிவாங்க, சிலர் புரிய மாட்டாங்க. புரிகிறவங்க அதில் தெளிவாங்க. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். காரை ஓட்டியதில் இப்போ பிரச்சனை. நம்ம கிறிஸ்தவங்கிற கார் மொத்தத்தில் இப்போ 4 வீலம் மேலே இருக்குது. நான் ஓட்டை முயற்சிக்கல. நான் முதல்ல இப்போ திருப்பி அதை நேராக நிறுத்த முடியுமான்னு முதல்ல யோசிக்கிறேன். ஓட்டியது 2ஆகும். We are just trying to bring the car to the position. Running 2வது மேட்ரு. அது வேதனையாக இருக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது. நம்ம அதாவது குறிப்பாக 4ஆவது நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டில் நம்முடைய இறையியல் எல்லாம் ரொம்ப தெளிவடைந்து விட்டது. நம்ம சர்ச் ஹிஸ்டரியில் படிக்கும்போது 4ஆம் அதாவது 1ஆம் நூற்றாண்டில் இருந்த இறையியல் தான். ஆனால் அது ஃபிலாசபிக்கலி அப்பாலஜிட்டிக்கலி ரொம்ப தெளிவடைஞ்சது 4-5ஆம் நூற்றாண்டுகளில். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பிரச்சனை இருந்துச்சு, அது மேஜர் அல்ல. இந்த 4ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டில் உள்ள ஒரு கிறிஸ்தவன் இன்றைக்கி இந்த உலகத்தில் ஆண்டவர்